பொண்ணுங்க அம்மா அழகுபடுத்திக்கிறது அழகு அப்படின்னு வர்றப்ப அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு கால் இருக்கு. ஆல் கேர்ள்ஸ் இன்னொரு சைடு அவங்களுடைய அம்மா. ஓகே, ஏன்னு கேட்கறதுக்கு முன்னால ஒரு கேள்வி, இங்க என்ன சொல்லுது அப்படின்னு அது மாதிரி நிறைய விழுந்தவுடன் இங்க என்ன கஷ்டமா தான் சார் கொஞ்சமா அப்புறம் நாங்களாம் கொஞ்சம் இல்ல அதெல்லாம் ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி தட்டி கொடுத்துப்போம். ஓ ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி, ஓ கிரேஸ்ஃபுல்லி வயசாயிடுச்சு. இவ்வளவு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே அழுதுருக்கீங்க, அதை சொல்றீங்க அப்படி சுருக்கி. கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சுன்னு ரூம் போட்டு அழுதுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு டைம் டு கோ பேக் அண்ட் லிவ் அகைன். டைம் டு கோ பேக் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் our young age again. ஓ திரும்பவும் இளமைக்கு போய் வாழணும்னு ஆசை வந்துருச்சு. நரம் வரல சார், இப்பதான் ஒன்னு ரெண்டு வந்திருக்கு, அதுவே கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. என்ன தோணுது? நரம் வந்தா என்ன? ஐயோ அதை மெயின்டைன் பண்ண 15 days ஒன்ஸ் இதே வேலையா பாக்கணுமே அப்ப அதுவே கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. நிறைய வந்தவுடன் நான் கண்ணாடியில பார்த்தப்போ ஒரு 10-15 நாள் அதை திருப்பி பார்க்கணும்னு நினைச்சேன். அப்புறம் சரி எதுக்கும் பெரியவங்களை கேட்டுக்கலான்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அது பிடுங்காதீங்க நிறைய வரும் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் அதிகமான பிறகு கலரிங் யூஸ் பண்ணிக்கலாம். சோ சீனியர்ஸ் முன்னாலே நரம் வந்த பாத்தீங்கன்னா இந்த நிறைய எப்படி மேனேஜ் பண்ணீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருந்தது. எங்க நம்மளோட சுறுசுறுப்பு நம்மளோட ஆக்டிவ்லாம் போயிடும், வயசாயிடுச்சு போல இருக்கு, அது ஆக்டிவ்னஸ் எல்லாம் போயிடுமோன்னு இருக்காங்க. ஆண் பிள்ளைகள் அம்மாக்கள் இருக்கிற இடத்துல அழகு சம்பந்தமான சண்டை எல்லாம் பெருசா. பிள்ளைகள் அம்மா இருக்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா ஏன் பவுடர் நீ எடுத்த அப்படின்னு ஒரு சண்டை. அப்படி உங்களுடைய பொருட்கள்ல என்னென்னலாம் இவங்க எடுத்து யூஸ் பண்றாங்க? உங்களுக்கு பவுடர், காம்பாக்ட் பவுடர் நான் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா காலியா இருக்கும் பாதி. பார்த்தா யூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க வாங்கிட்டு யூஸ் பண்ணவே இல்லை சார். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் தான் யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நல்லாதான் இருக்கும் போட்டா. ஆனா நான் டெய்லி காலேஜ் போறது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். பார்த்து ஃபங்க்ஷன் அப்ப வந்து பார்த்தா பாதி காலியா இருக்கும். வாங்கும்போது அவங்க தான் திட்டுவாங்க, இதெல்லாம் வேணாம் எதுக்கு யூஸ் பண்றீங்கன்னு. என்ன வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு போடுற அப்படின்னு கேட்க. காலேஜ்க்கு பட்டியாலா தான் போடணும், நான் செட்டா எடுத்து வச்சிருக்கேன். திடீர்னு பார்த்தா ஷால் எங்கேயோ கிடைக்கும், பேண்ட் எங்கேயோ கிடைக்கும். எங்க அம்மா போட்டு நான் அன்னைக்கு வாக்கிங் போகும்போது போட்டு போனேன். அவங்களுக்கு தான் எங்க அப்பா அவ்வளவு சாரி வாங்கி கொடுத்துருக்காருல்ல, அது போல வாக்கிங் போகும்போது சாரியை விட பட்டியாலா போட்டா எனக்கு ஈஸியா இருக்கும். நான் அதை போட்டு போறேன். அப்ப என்னோட எதுக்கு அவன் முதல்ல லிப்ஸ்டிக்கும் வாட்சும் உங்களுக்கு எடுக்கக்கூடாது. அவங்க தான் நிறைய பிராண்டா வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. நமக்கு போய் கலெக்ஷனும் பண்றதை விட அவங்க எடுத்துட்டு வந்து போடுறது வந்து ஈஸியா இருக்கு. அவங்க எடுத்துட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரது வந்து போடுறது ஈஸியா இருக்கு. நாங்க மேட்சிங்க்கும் கரெக்டா அதாவது நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணி அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப கூட ஒரு கோட்டிங் அங்கதான் கூட இருக்கு. உடைச்சு வச்சிருவாங்க. ஏன் உடைச்சு வைக்கிறீங்க? எனக்கு போட தெரியாது சார், இப்பதான் கத்துக்கிறேன். ஃபவுண்டேஷன் லிக்விட் டப்பா வந்து தெரியாது நமக்கு எப்ப எம்டி ஆகுது. திடீர்னு கவுத்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஃபவுண்டேஷன் லிக்விட்ல வந்து எப்படின்னா போட்டாதான் நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். நம்ம வந்து நல்லா போட்டுட்டோம்னா ஓகே பெர்ஃபெக்ட், இப்போ நம்ம வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது வரும். 30 வயசு ஆயிடுச்சு, நீங்க உங்களை அழகுபடுத்திக்க கூட எங்கன்னு ஒரு கோவில் போனா கூட ஒரு 4 கோட்டிங் பவுடர் அடிச்சுக்கிட்டு இந்த கழுத்து கிட்டல அப்படியே ஃபுல்லா ஏரியா ஃபுல்லா யூரியா அடிச்சா மாதிரியே ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு 20 வருஷமா சொல்லி பார்த்தாச்சு. எங்க அம்மா அழகுபடுத்துறதா நினைச்சேன் சார். நான் ஓவரா இல்ல சார். எங்க வீட்டுல அவங்க யாருமே எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் மட்டும் பவுடர் பூசுறது அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. பூசினா ஒரு ஃப்ரெஷ்னஸ், எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்னு நான் யூஸ் பண்றேன். பட் அது அவங்க யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. பவுடர் யூஸ் பண்ணுவேன், எனக்கு அந்த ஸ்மெல் கோகுல் சென்டர் ஸ்மெல் பிடிக்கும். அதை பூசினா எனக்கு அன்னைக்கு ஜோதிகா சொல்ற மாதிரி பளிச்சுன்னு எனக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்க மாதிரி எனக்கு ஜோதி வீட்டுல அவங்க எங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே சொல்லுவாங்க அது வேண்டாம்வாங்க. பட் ஆனா நான் விட மாட்டேன் சார். எனக்கு அது பிடிச்சிருக்குது, நான் பண்ணிட்டு இருக்கிறேன். கோகுல் சென்டர் ஃபுல் டே ஃப்ரெஷ், ஃபுல் டே பளிச். ஜஸ்ட் அது மட்டும் தான் சார் நான் லைக் பண்றது, வேற ஒன்றும் இல்ல. அவங்களுக்காக நான் என்னோட ஹாப்பினஸ் ஏன் சார் விட்டுலாம் இருந்தா அவங்க நல்லா இருப்பேன். அதாவது உங்க ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பவுடர் ஓவரா போடுறதுங்கிறது கொஞ்சம் அசிங்கமான ஒரு விஷயமாக படும். அம்மா இப்படி நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்ள கூடாது, எனக்கு இது பிடிக்கல. போன ஜெனரேஷன் வரைக்கும் அம்மானா இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் இருந்தது. இவ்வளோ அப்போ அவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஏன் அவங்க யூஸ் பண்றாங்க? அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு பாட்டி வந்து ஒரு மதர் ஃபிகரா தெரியறாங்க இல்லையா. உங்க அம்மா மேக்கப்லாம் போட்டுக்கல, ஆனா அழகான அம்மாவா இருந்தாங்க. நீயும் அந்த மாதிரி அம்மானா நான் இப்படிதான் பாத்துருக்கேன், அம்மானா இப்படி இருப்பாங்கன்னு. நீங்க மேக்கப் போட்டுக்கிறீங்கன்னு கேக்குறேன். 40 வயசு ஆனாலும் நாங்க வீட்டுல எல்லா வேலையும் நாங்க தான் செய்யறோம். ஆனா நீங்க இது வரைக்கும் நீங்க வீட்டுல எவ்வளவு காலத்துல எங்க அம்மாக்கு நாங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி நீங்க இப்ப ஏதாவது பண்ணிருக்கீங்க? அழகுல மட்டும் நீங்க வந்து எங்க கூட போட்டுட்டு இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது. நீங்க வீட்டுல நீங்க எந்த மாதிரி நீங்க அம்மாக்கு எப்படி சப்போர்ட் பண்றீங்க? சார் எங்க அம்மா அவங்க அம்மா செஞ்சபடி நான் எங்க அம்மா செய்ய முடியல. ஏன்னா அப்போ இருந்த எஜுகேஷன் வேற, இப்போ இருந்த எஜுகேஷன் வேற. காலேஜ் போயிட்டு வரதே ரொம்ப பெரிய வேலையா இருக்கு. அதுக்கே டயர்ட் ஆயிடும், நம்மளும் டயர்ட் ஆயிடும், அவங்களும் டயர்ட் ஆயிடுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டுமா, அப்ப அதெல்லாம் மாறி இருக்குல்ல. ஆமா, பழைய புள்ள மாதிரி நீங்க இருக்க முடியாதுடா. அப்ப பழைய அம்மா மாதிரி இவங்க மட்டும் எப்படி இருக்க முடியும்? ஹஸ்பண்டும் ஆபீஸ்ல இருந்து வர்றப்ப நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா நல்லா அழகா இருந்தோம்னா அவருக்கும் கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கும். பார்த்தோன்னே ஒய்ஃபை பார்க்கணும், வீட்டுக்கு போகணுங்கிற சந்தோஷத்துல வருவாரு. கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போலான்னு தோணும் அவருக்கு. விஷயம் இல்லமா இது, நாளைக்கு நீங்களும் செய்வீங்க. அது இல்லாம இப்ப இதே இதை நாங்க வந்து ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு புடவை அள்ளி சொருகிட்டு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போனா ஏத்துப்பாங்களா? அதே வீட்டுக்கு வர்றப்ப அழகா வைக்கிறப்ப ஓகே, ஹஸ்பண்டுக்கு நான் அழகா தெரியும், நான் அழகா தெரியும். படுத்திக்கிறதுல தப்பு இல்லை, ஓகேவா? ஆனா அவங்க கிட்ட அவங்க வந்துட்டு லிமிட்டா இருக்காங்க. எல்லார்கிட்டயும் அவங்க ஏஜ்க்கு அவங்க லிமிட்டா இருக்காங்க. நாங்க அவங்க கிட்ட பேசுற 4 ஆம்பளைங்க அவங்கள எந்த நோக்கத்துல பாக்குறாங்க?
ஏமா உங்களை எல்லாம் உங்க ஹேர் ஸ்டைலுக்கும் உங்க ட்ரெஸ்ஸுக்கும் ஆண் அப்படிதான் நினைப்பானா? ரெண்டாவது ஆண் எல்லாருமே அப்படித்தான் நினைப்பாங்கிறது என்ன மனநிலை? எங்க அம்மா கிட்ட ஒருத்தன் பேசுறது டிஃபரன்ஸ் தெரியுதுல்ல, அவன் எந்த நோக்கத்துல எங்க அம்மா கிட்ட பேசுறாங்க அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு அவங்க அழகுபடுத்திக்கிறதுனால தானே வருது அப்படின்னு நான் சொல்றேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வர்றது நியாயமா? உடைவுடுத்தி கொள்ளணும், உங்களை அழகுபடுத்திக்கணும்னு ஒரு யாசிக்கு வச்சா கொதிச்சு எழுந்துருக்கு இல்லையா? அதுக்கு பின்னாடி இந்த காரணத்தை தான் சொல்றாங்க. டு ஃபேஸ் நோ அதர் ஆப்ஷன். பட் ஆஃப்டர் மேரேஜ் இந்த ஏஜ்ல உங்களுக்கு அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வர்றது அக்செப்டபிளா இல்ல சார். இந்த ஏஜ்ல வந்தா பரவாயில்லையா? எனக்கு வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் போடுற வாய்ப்பு வந்து திருமணத்துக்கு அப்புறம் தான் சார் கிடைச்சது. சோ அதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த விருப்பத்தை நான் இப்போ நிறைவேற்றிக்கிறேன். சுடிதார், அம்ப்ரெல்லா கட் டாப் அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா மேல கொஞ்சம் டைட்டா கீழே அப்படி லூஸ் அப்படி அவங்களுக்கு பெல்லி இருக்கும், கொஞ்சம் குண்டா தெரிவாங்க. சோ அதெல்லாம் அப்படி விரியும் போது நல்லா இருக்காது. அதை நான் வந்து எடுப்பேன். லைக் நான் குர்த்தி போட்டேன்னா அதுக்கு மேட்சிங்காக லெக்கின் எடுப்பேன். நான் போடலாம், அவங்க லெக்கின் எடுப்பாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் கடையிலே கடைக்கார அப்படியே பார்ப்பேன். நான் திட்டு அம்மா எடுக்காதீங்கன்னா ஏன்டி நான் எடுப்பேன் அப்படின்வாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. லெகின்ஸ் பிடிக்கல. லெக்கின்ஸ் பிடிக்காது. நான் வாங்குறத விட அவங்க அப்பா தான் அதிகமா வாங்கி கொடுப்பாங்க. சொல்லி வாங்கி கொடுக்குறது அவருக்கு பிடிக்குது நான் போட்டா சோடா, அவருக்கு பிடிக்குது அவர் ரசிக்கிறார் சார், சோடா போடுறேன். நீ எனக்கு பிடிக்கல போடாதீங்க. நான் முதல்ல அவரை தானே பாக்கணும். எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு செட் ஆகுதாமா? அப்பா தானே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, நீ போடு, ஹேர் ஸ்டைலிங் பண்ணிக்கோ. இது வேற, நான் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தா போய் உங்க அம்மா கூட்டு போய் பண்ண அதுக்கு மேல சார் அப்ப நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பா அவர் ஆசைப்பட்டபடி தான் சார் ட்ரெஸ் பண்ணணும். லிப்ஸ்டிக் போடுறது பிடிக்காது. அவங்களோட லிப்ஸ் ஏற்கனவே ரோஸா தான் இருக்கும், ஆனா லிப்ஸ்டிக் போட்டு இன்னும் டார்க் பண்ணி அது ரொம்ப அப்போட தெரியும். எனக்கு இன்னும் டார்க்கா இருக்கணும்னு தோணும், அதனால நான் போடுவேன். அவங்க ஃபேஸ்ல அவங்க லிப்ஸ் மட்டும் தான் தெரியும் தனியா. அதுக்காகவே லிப்ஸ்டிக் வாங்க சொல்லவே மாட்டாங்க. அவங்க அதுதான் போடுவாங்க. எங்க மீட்டிங் போனாலும் லிப்ஸ்டிக் அதுதான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட ஃபேஸ்ல அதுக்கு இன்னும் போட கொஞ்சம் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல். ஆக்சுவலா நான் முதல்ல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். இந்த பக்கத்துல பொண்ணுங்களா ரொம்ப சிம்பிளா இருக்காங்க. எஸ்பெஷலி உங்க பொண்ணு. இந்த பொண்ணு ரொம்ப சிம்பிளா என்ன மாதிரி தலசி இருக்கு, சாதாரணமா இருக்கு, லிப்ஸ்டிக் போடல, ஒரு கண்ணாடி போட்டிருக்கு, இந்த இதுனா இந்த கான்டாக்ட் லென்ஸ் அதெல்லாம் போடாம. பட் நீங்க ரொம்ப க்ரூம்டா இருக்கீங்க. அதுல குறை சொல்ல நானு ரொம்ப சிம்பிளா இருக்காங்க. நான் அவளை அப்படிதான் ட்ரை பண்றேன். அவ வரல அப்படின்றதுக்காக அவ என்னைய ட்ரை பண்ணிட்டு இருக்கா, அவ பக்கமா எடுத்துட்டு இருக்கான். எத்தனை பேர் எப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கா, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. பட் உங்க பொண்ணு அப்படி க்ரூம் பண்ணிக்காம இருக்காங்க. சிஸ்டர் ஒருத்திருக்கா, 3rd இயர் பண்றா. அவளும் என்ன மாதிரி பேரலாவே இருப்பா. பட் நாங்க 2 பேரும் போட்டு பண்ணும்போது இவனும் கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆவா, அப்புறம் டவுன் ஆயிடுவா. வீட்டுல அம்மா வந்து கொஞ்சம் க்ரூம்டா இருக்கணும்னு பிரியப்படுறவங்க, அக்காவும் அப்படிதான் இருக்காங்க. உங்களுக்கு நான் சுதந்திரமும் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்க மேக்கப் பண்ணிக்கிறது, க்ரூம் பண்ணிக்கிறதுலாம் என்னோட கான்சென்ட்ரேட் பண்ணிக்கல? இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன் இல்ல? என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, எனக்கு மேக்கப் செட் ஆகாது. நான் கண்ணாடி போட்டுக்கனா காஜல் போடுறது அவ்வளவா தெரியாது. லிப்ஸ்டிக் போட்டாலும் எனக்கு அது அவ்வளவா தெரியாது. எந்த மேக்கப் போட்டாலும் அது சூட் ஆகுதுன்னு அது நானே ஒப்பீனியன் வச்சு அதை நான் வந்து அவாய்ட் பண்ணேன். எனக்கு மேக்கப் செட் ஆகாதுன்னு உங்களுக்கு ஒரு புரிதல். நான் என்னை அழகுபடுத்திக்கிறேன் அப்படின்னு முயற்சி பண்ணி சொதப்பிக்கிறது, அப்புறம் பியர் பிரஷர்க்குள்ள மாட்டி நான் இப்படி இருந்தாதான் அழகா திருத்தமா இருப்பேன், அப்படி இருந்தா இருக்க மாட்டேங்கிற புரிதல் இந்த வயசுல வருது பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு இதுதான் ரொம்ப பியர் இஷ்யூஸ் இருக்கு. எல்லாரும் க்ரூம்டா இருப்பாங்க, சுத்தி இருக்கவங்களா இருப்பாங்க. அதுக்குள்ள இந்த பட் உங்க அம்மா வந்து கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்க தான் விரும்புறாங்க, க்ரூம்டா இருக்க விரும்புறாங்க, அல்லது கொஞ்சம் இளமையாக தன்னை முன்னிட்டு தான் வருவாங்க. உங்க அம்மா உங்களை மாதிரியே சிம்பிளா இருந்தா எப்படி இருப்பாங்க? வீட்ல நார்மலாவே மேக்கப்பே இல்லாம இருந்தாலும் அவங்க சூப்பரா இருப்பாங்க. அவங்க நான் தனியா ரசிச்சுட்டு, அவங்க சிரிக்கும் போதும் சரி, அவங்க தூங்கும் போதும் சரி, அதை அவங்க நான் ரசிச்சுட்டே இருப்பேன். அப்ப இந்த மேக்கப் உங்க முகத்தையும் இவங்களுடைய அழகையும் எப்படி கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்பவே அது அவங்கள வேற மாதிரி காட்டுது. சிம்பிளா நேரம் வந்து இப்போ உங்க பொண்ணுக்கு இந்த இதெல்லாம் பிடிக்கல, இந்த லிப்ஸ்டிக் சுத்தமா பிடிக்கல, இந்த லிப்ஸ்டிக் அழிச்சு பிடிங்களா? வாஷ் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. ஏற்கனவே ரோஸா தான் இருக்கும் ஃபுல்லா. போயிட்டோம். A few moments later. வாங்க. இப்போ உங்களுக்கு லிப்ஸ்டிக் மட்டும் அழிச்சு விட்டாங்களா, இல்ல மேக்கப் எல்லாத்தையும் அழிச்சு விட்டாங்களா? ஓ, மேக்கப் அழிச்சுட்டாங்களா உங்களுக்கு? அப்படியா? தெரியலையப்பா. அப்படிதான் இருக்காங்க. அவங்க ஏன் முன்னாடி தான் அழிச்சாங்க எல்லாத்தையும். ஆனா இருந்தாலும் மேக்கப் போட்ட மாதிரி தான் இருந்தாங்க. நான் சொன்னேன் மேக்கப் எல்லாமே நல்லா தான் இருப்பாங்க. ஃபேஸ்லாம் வைப் பண்ணிட்டீங்களா? ஃபேஸ் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நல்லா இருக்காங்களா, முன்னாடி நல்லா இருந்தாங்களா? இப்பதான் அழகா. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன். எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. நீங்க எப்படி போறீங்களோ அப்படியே தான் வந்த மாதிரி இருக்கு. ஹேண்ட்பேக் நான் என்னைக்கோ ஒரு நாள் வெளியில போட்டு போலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருப்பேன். டெய்லி போட்டு அடிச்சு அதை கிழிச்சிரும். ஒண்ணுதானே, நீங்களும் ஒண்ணு வாங்கிக்கலாமா? நம்ம வாங்குறதுனா கூட அந்த அளவுக்கு அழகா இருக்க மாட்டேங்குது. அவங்க வாங்கிட்டு வராங்க. ரொம்ப ஹேண்ட்பேக் போட்டுருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்க நீங்க கேட்க முடியாது. உங்க பொண்ணு ஒன்று வாங்கிட்டு வராங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே மாதிரி நீங்க ஒன்று வாங்கிக்க வேண்டியதுன்னு கேட்கறேன். வச்சிருக்கிறது யூஸ் பண்றதே இல்ல சார். சோ அதனால நம்ம வேஸ்டா தான் வச்சிருக்கா. நம்ம அழகா வச்சிருக்கா. சோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணிடுறது. வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் யூஸ் பண்ணக்கூடாது. போய் எனக்கு அவங்களுக்கு வித்தியாசமே இல்லாம போயிடுச்சு. இப்போ பேசிக்கா சொல்லணும்னா ஒரு இடத்துக்கு போறோம், சிக்கே போறோம், அவங்க ரொம்ப மேக்கப் பண்ண மாட்டாங்க. கம்மியா ட்ரெஸ் பண்ணாலும் அழகா தெரிவாங்க. நான் ஐலைனர் லிப்ஸ்டிக்ல இருந்து எல்லாமே போட்டு நான் போய் நிப்பேன். அப்போ இவ்வளவு ட்ரெஸ் பண்ணிருக்கேன் போது 4 காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனா ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன விட்டுருவாங்க. ஹேமா அழகா இருக்கா, இவ ரொம்ப யங்கா தெரியுறா அப்படின்னு அவங்களே இது பண்ணும்போது எனக்கு அது கொஞ்சம் இன்ஃபீரியரா தெரியும். கோல்ட்
ஜுவல்லரி எதுவும் போட வேண்டாம். கோல்ட் ஜுவல்லரி எதுவும் போட வேண்டாம். இல்ல எனக்குன்னு வாங்குனது அவங்க போட்ட பழசாரும்ல. கோல்ட் எப்படிமா பழசாகும்? இல்ல எப்போதுமே அதான் போடுவாங்க, எந்த தான் போடுவாங்க எப்பயுமே. ஆமா சார், டிசைன் நல்லா இருக்கும், அதனால அதை அதாவது என்ன தோணுதுன்னா இப்ப பிடிச்சத பொண்ணுங்களுக்கு வாங்கி கொடுத்தா அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா? அதேதான் டாடி கிட்ட எனக்குன்னு சொல்லி தான் வாங்கினாங்க. நான் யூஸ் பண்ணது கம்மி தான், அவங்க தான் ஃபுல்லா யூஸ் பண்ணாங்க. 40 வயசு ஆயிடுச்சு அம்மாவை 40 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது கரிசனம் காட்டுறீங்க. ஏன்னா குறைச்சிக்கமா உனக்கு கஷ்டம், வயசு 40 ஆயிடுச்சு அப்படின்னா அது நீ வந்து பாடி பிரேக்கர்ஸ்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லி வயசு ஆனதுக்கான எதுமா நீங்க நாட்டு பிரதமர் சீரியஸா பேசணும். நான் 40 வயசுல இருந்த அம்மாவுக்கு வீட்டுல உறுதுணையாக இருந்தேன், நல்லது கெட்டதெல்லாம் பார்த்தேன் செஞ்சேன். பிகாஸ் ஏஜிங்ல இருக்கிறப்போ நீங்க அந்த விஷயத்துல எல்லாம் கரிசனப்படல. மாறா நீ மேக்கப் மட்டும் என்ன பண்ணிக்க கூடாது, அழகு மட்டும் படுத்திக்க கூடாதுன்னு சொல்றது என்ன நியாயம்னு கேட்கறாங்க. இப்ப என்ன அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கீங்களா எங்கேயும் சொல்லல. நீங்க மாடனா தான் இருக்கீங்க. இப்ப நீங்க இவ்வளவு மாடனா இருக்கீங்க, ஏதாவது புக்க பார்த்தா மாடனா நீங்க அழகுபடுத்தல்ல நீங்க மேக்கப்லாம் போட்டு க்ரூம் பண்ண பிறகு அழகா இருக்கிறத ரசிக்கிறதுங்கிறது வேற, அழகையே அழகா ரசிக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு.